2 சுபர்கள் உங்களுடைய ராசியில் இந்த ஆடி மாதம் வந்து உட்கார்றாங்க. ஏற்கனவே குரு உங்களுடைய ராசியை பார்த்து சுபத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் கூடுதலாக வந்து அமருவது என்பது மிகப்பெரிய நல்ல பலன். மாதம் முழுவதும் அப்படியே ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். பணப்பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய உண்மையான பணம் திரும்ப வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் முன்னேற்றமான நடவடிக்கைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதையும் கவலைப்படாமல் கவனித்துக் கொள்ளலாம், எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் வரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த தடவை உண்டுங்க. 2 சுபர்கள் உங்களுடைய ராசியில் இந்த ஆடி மாதம் வந்து உட்கார்றாங்க. ஏற்கனவே குரு உங்களுடைய ராசியை பார்த்து சுபத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் கூடுதலாக வந்து அமருவது என்பது மிகப்பெரிய நல்ல பலன். மாதம் முழுவதும் அப்படியே ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். உங்களுடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய சூரியனோடு அவர் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறது அபரிமிதமான பணவரவுகள் இந்த மாதம் வரும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரர்களுக்கு காட்டுது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த இடத்துல இருந்து பணவரவு வந்தது, இதை வேறு மாதிரியாக கூட சொல்லலாம். ரிட்டையர்ட் ஆகிட்டங்க, ஓய்வூதியம், பிஎஃப் கிராஜுவிட்டி போன்ற அமைப்புகள் கிடைக்கலங்க, ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டுட்டங்க, அவங்கக்கிட்ட இருந்து அந்த வேலைக்கு இருக்க வேண்டிய சம்பளம் சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கலங்க, ஒரு இடத்துல வேலைக்காக பணம் கொடுத்தங்க, அந்த பணம் போய் அப்படியே மாட்டிக்கிச்சுங்க, பணத்தை திருப்பியும் கொடுக்க மாட்டேன்றார், வேலையும் முடிச்சு கொடுக்க மாட்டேன்றார். இந்த மாதிரி நீங்கள் உழைத்த பணம், உங்களுக்கு உண்மையாக வர வேண்டிய பணம் பிறரிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நிலைமைகள், அல்லது கடனாகத்தான் கொடுத்தேன், வட்டிக்கு கூட கொடுக்கல, ஒரு உதவியாக ஒரு நண்பருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றார். இந்த மாதிரியான பணப்பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய உண்மையான பணம் திரும்ப வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் முன்னேற்றமான நடவடிக்கைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் 6ஆம் அதிபதி உட்கார்றதுனால அம்மாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் வரும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருமோ, ஊரில் அம்மா அப்பா தனியாக இருக்கிறாங்களே, வயதான அம்மாவை பற்றி என்ன செய்வது, அம்மாவிற்கென்று ஒரு, ஏன்னா நம்ம வெளியிடங்களில் இருக்கிறோம், ஒன்று சென்னையில் இருக்கிறோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிமாநிலத்தில் இருக்கிறோம், டக்குன்னு நினச்ச நேரத்தில் அம்மாவையோ அப்பாவையோ போய் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறோமே என்கின்ற அமைப்பில் ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் 4ஆம் இடத்தில் செவ்வாயும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோர்களை பற்றிய, ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பாசக்காரர்களாக இருப்பீர்கள். எல்லா நிலைமைகளிலும் தாய் தந்தையை விட்டு கொடுக்காத சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படக்கூடிய சூழல்கள் மாதத்தின் கடைசி நாட்கள் 10 நாட்களில் உண்டுங்க. ஆனால் அது கூட ஒரு பெரிய லெவலில் நிச்சயமாக இருக்காது. எதையும் கவலைப்படாமல் கவனித்துக் கொள்ளலாம், எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் வரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. சிலருக்கு மட்டும் தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். ஒரு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றது, அல்லது ஒரு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை போய் பார்க்கணும், பயண மேன்மைகள்னு சொல்லுவோம். அந்த பயணத்தின் மூலமாக ஒருவரை பார்த்து அதன் மூலமாக ஒரு சிறிய திருப்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல கேது இருப்பது மிகப்பெரிய நல்ல நன்மை. எதுலேயும் ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், புதிய வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சமூக ஊடகத்துறையில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலிகளான மிதன ராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.